ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் பேண்ட் தான் கட்டிங் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், ஓப்பனாக இருக்கிற சைடு உங்கள் சைடு இருக்கட்டும், க்ளோஸாக இருக்கிற சைடு வந்து நம்ம சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டபுள் லேயராக கிளாத் வரும். அதை நம்ம இப்படி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது 4ம் வந்து ஆப்போசிட் சைடில் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டுறேன், ஸ்டைல் மட்டும். நீங்கள் பேப்பரில் பிகினராக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க. பெல்ட்டு வந்து எப்போவுமே நம்ம வைக்கிறது வந்து பெல்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த ஹைட் சொல்கிறேன், பெல்ட்டோட ஹைட்டு 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சி நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து 6 இன்ச்சு வரும். அப்புறம் கீழே பாட்டம் ஓப்பன் வந்து 6 இன்ச் வைக்கணும். இதில் நான் உங்களுக்கு ஸ்டைல் மட்டும் காட்டுறேன், மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு தனியாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி பெல்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் நான் மார்க் பண்ணுறேன் இல்லைங்களா, அது வந்து 9 இன்ச் வைக்கணும். ரைஸு 9 இன்ச்சிலேருந்து கீழே அந்த 6 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. டோட்டலாக நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ண பிறகு ரைஸோட அளவும் பெல்ட்டோட அளவும் சேர்த்து நம்மளுக்கு 14 இல்லை 15 இருந்தால் கரெக்டாக இருக்கும், போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கீழே தொங்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வைக்க வேண்டாம். இந்த மாதிரி பெல்ட் வந்து மேலே கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் இந்த ஷேப் பாருங்கள், இந்த மாதிரி அலோன்ஸ் 1 இன்ச்சு கொடுத்து அப்படியே பக்கத்தில் வெட்டி எடுத்துருங்க. நம்ம வந்து நார்மல் பேண்ட் பண்ணும்போது லைட்டாக ப்ளிட்ஸ் இருந்தால் போதும் அந்த ரைஸ் கிட்ட, அதனால் நம்ம லைட்டாக எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ அந்த எப்படி ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சிம்பிளாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த சென்டர் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டுற பாருங்கள், இதில் வந்து இந்த ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சென்டரில் இருந்து சைடு ரைஸ் இருக்குல்ல, அது 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண பிறகு திருப்புனீங்கன்னா அது வந்து சென்டரில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ மடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண பிறகு அது சென்டராக இப்படி வந்துடும். அப்புறம் அந்த ப்ளிட்ஸ் வந்து நம்ம சென்டரில் ரெண்டு சைடு சென்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க வேண்டியது வரும். நான் ஸ்டிச் பண்ண இது பேண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது கட்டிங்க்காக நான் போட்டிருக்கேன், பிகினர்ஸ்க்காக. ஏன்னா உங்களுக்கு கிளாத் வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு பேப்பரில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ப்ளிட் பிடிச்சிட்டிங்கன்னா அது இப்போ பெல்ட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பெல்ட்டை எடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வச்சு வெட்டிக்கணும். பாருங்கள், இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. பெல்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது நான் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்குங்க. அப்புறம் பாட்டமில் மடித்து அடிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லேருந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் அதில் போட்டு ஸ்டிச் பண்ணிடணும். அவ்வளோதான். நார்மல் பேண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஒரு வேலையும் இல்லை. ரைஸ் அடித்து வி ஜாயிண்ட் அடித்து கீழே பெல்ட்டு மேலே பெல்ட், அவ்வளோதான். 4 வேலை.